welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க. என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீப்பஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நான் வெறும் ப்ராடக்ட்ஸும் ப்ராடக்ட்டோட ஸ்வாட்சஸ் மட்டும் காமிக்க போறது இல்ல. நான் கம்ப்ளீட்டா என்னோட ஃபேஸ்லயே வந்து அப்ளை பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. அப்பதான் ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் இதுல வந்து எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல எல்லாமே வந்து இன் டீடைலா நான் வீடியோல சொல்றேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே பாத்தீங்கன்னா மீஷோல தான் வந்து வாங்குனது. இப்போ வந்து மீஷோ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மீஷோவில் ப்ரைஸஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹோல்சேலர்கிட்ட நம்மளுக்கு டேரெக்டாக வரதுனால ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் மீஷோ ப்ரைஸ் ட்ராப் சேலில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். இந்த சேல் வந்து செப்டம்பர் 15 நடக்குது. நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாலஸோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவர். இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போன ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஃபைன் ஹேர்லாம் ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் வந்து பேட்டரி போட்டால் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பேட்டரியும் அவங்களே கொடுத்துருவாங்க. எவ்ரிடே பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம போட்டு இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து சுற்ற ஆரம்பிச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ் ஹேர் ரிமூவர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நான் வந்து மார்னிங் ஷூட் பண்ணேன். நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. அதனால தான் ஃபேஸ் வந்து நல்லா பஃபியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்து நல்லா என் ஃபுல் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா எப்போவுமே ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ வந்து ஃபேஷியல் ஹேர் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணல. இது வந்து பெயின்லெஸ் தான். ஆனால் வந்து ஹேர் அவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகலை. இதில் நம்ம ரேசரில் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக ஹேர் வருதோ அது மாதிரி இதில் வரல. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்க பார்த்தீங்களா ஹேர்லாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து செட் ஆகும். ரொம்ப திக்காக இருக்கிற ஹேருக்கு வந்து இது சூட் ஆகாது. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் கையில் ட்ரை பண்ணி பார்த்தேன். கையில் இருக்க ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ரிமூவ் பண்ணிச்சு. நம்ம நிறையா வாட்டி அதை அப்ளை பண்ணால் தான் வந்து ரிமூவ் ஆகும், இல்லைன்னா ரிமூவ் ஆகாது. அண்ட் இது வந்து ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐப்ரோஸ்க்குலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு அந்த ரேசரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் அப்பர் லிப்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சின்ன ஏரியா கிட்ட இருக்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த பியூட்டிஃபுல் லுக்கிங் மேக்கப் ப்ரஷஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மர்மெய்ட் இருக்கும்ல அந்த ஸ்டைலில் வந்த மேக்கப் ப்ரஷஸ் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதில் இருக்கிறது மோஸ்ட்டாக வந்து ஐ ப்ரஷஸ் தான் இருக்குது. இது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிஜத்தில் பார்க்கும்போது இந்த கேமராவோட சூப்பராக இருக்கும். நேரில் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ப்ரஷோட மாடல்ஸ் நிறையா இருக்குது. தவிர இந்த பேஸ் மேக்கப்புக்கு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் இல்லை இந்த செட்டில். அண்ட் அவ்வளோ ஃபாலோட்ஸும் ஆகலை நான் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நான் வந்து காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் செட் மாதிரி வரும். மேக்கப் கிட் மாதிரி வரும். இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமர், அதுக்கப்புறம் பிபி க்ரீம், ஐ ஷேடோ, காஜல், லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர் எல்லாமே இருக்குது இதில். இதோட அடிஷ்னலாக செட்டிங் ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து மேக்குன்னு எழுதியிருக்கும். இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டிஃபைங் பேஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இனியோட லுக்குக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ப்ரைமர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகல. ஆனால் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுது. இந்த ப்ரைமர் என்னோடய ஃபுல் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் டீ ஜோனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரைமர்ஸ்லாம். ப்ரைமர் யூஸ்வலாக வந்து மேக்கப் இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த ப்ரைமர் நம்மளுக்கு வந்து ஒரு மேட்டிஃபைங் பேஸ் வந்து கொடுக்கணும் மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் அப்படி ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது மாதிரி ஒரு மேட்டிஃபைங் எஃபெக்ட் இல்லை. நார்மல் க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து பிபி க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து SPF 35 இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷேட் ரேஞ்சஸ்லாம் கிடையாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இது கம்ப்ளீட் கிட் மாதிரி வரதுனால எந்த ஷேடும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. இது எப்படி ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா அந்த க்ரீம் இருக்குல்ல, அந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த க்ரீமில் வந்து கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணால் என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், என்ன மாதிரி ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது இந்த க்ரீமும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ டு மீடியம் கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. எனக்கு வந்து கொஞ்சம் ஷேட் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வீடியோவை வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் பிளெண்டெல்லாம் நல்லா ஈஸியாக ஆகிடுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளெண்டு நல்லா ஆகுது. இதில் வந்து காம்பேக்ட் எதுவும் கொடுக்கலாமங்க. ஸோ வெறும் இந்த க்ரீம் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து இந்த கிட்டில் இல்லை, தனியாக ஒரு ப்ராடக்ட். இது ஐகானிக் ஹைலைட்டர். இது வந்து அந்த கிட்டில் வர்றது தனியாக வரும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால ஹைலைட்டர் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்க மாதிரி ஒரு லிக்விட் ஹைலைட்டர்.
பேக்கேஜிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இதோட கலர் இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்குது. இது பிளெண்ட் பண்ணனா சூப்பராக இருக்குது. செம்ம ஹைலி பிக்மெண்டட் ஹைலைட்டர் இது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் நினச்சேன் ஏதாவது முக்கியம் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் இது அப்படி இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இது நான் வந்து வெறும் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். சீக் போன் இருக்குல்ல, அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பிளெண்டிங் வந்து கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது இதோட ப்ராடக்ட். அந்த ஹைலைட்டர் வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம வந்து வெறும் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா, ஜஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு இது அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். இது வரைக்கும் காமிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ப்ரஷஸும் இந்த ஹைலைட்டும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அண்ட் இனிமேல் நம்ம வந்து இந்த மேக்கப் கிட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மஸ்காரா இருக்குது, ஐலைனர் இருக்குது, அதுக்கப்புறம் காஜல் இருக்குது. இந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா லிப் கலர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணுறதுக்காக தான். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து ரொம்ப ஹைலி பிக்மெண்டட் ப்ராடக்ட்லாம் வந்து அப்ளை பண்ணால் வந்து ரொம்ப வந்து வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லெஸ் பிக்மெண்டட் தான். இது வந்து கரெக்டாக இருக்குது ஐப்ரோஸ்க்கு. அண்ட் மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப ஐஸில் வந்து இரிட்டேஷன் இருந்துச்சு. அண்ட் இது நான் ஐலைனர் போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஐலைனர் அப்ளை பண்ண இடம்லாம். அதனால நான் வந்து வெறும் எட்ஜில் மட்டும் நான் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணி காமிச்சேன். அண்ட் மஸ்காரா வந்து நல்லாயிருக்கு, நல்லா திக்கன் பண்ணுது லேஷஸை. அண்ட் இந்த கிட்டில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ பென்சில் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த மஸ்காராவும் நல்லாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பாதி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் பாதி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில். இந்த கிட்டில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஜல் தான். அண்ட் ஸ்லைட்லி பிக்மெண்டடாக தான் இருக்குது இது. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஐஷேடோ பேலட் வந்து கையில் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஐஷேடோ பேலட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஷிம்மர் ஐஷேடோஸ் தான் இருக்குது. பிக்சரில் இந்த பேலட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால தான் இந்த கிட்டே ஃபுல்லாக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் இருக்குது இதில். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பிரைட் பிங்க் கலர் ஷேடில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட கலர் எப்படி இருக்குன்னு நான் கையில் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிடுறேன். இப்படி தான் இருக்குது, மேட் ஃபினிஷ் இருக்குது இதில். அண்ட் இப்போ இந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் லிப்ஸில் வந்து இது சூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக கையில் நல்லா பிக்மெண்டடாக இருக்கிறது வந்து லிப்ஸில் அப்படி இருக்காது. இது வந்து ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது இதில். அண்ட் இந்த கிட்டில் லாஸ்ட்டாக வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்துச்சு. பேக்கேஜிங் வைஸ் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துருக்கு. ஸ்மெல் ஆக்சுவலாக வந்து நல்லாவே இல்லை இந்த செட்டிங் ஸ்ப்ரேக்கு. அண்ட் இந்த மேக்கப் கிட் வந்து நிறைய பேர் கேட்டதுனால நான் இது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஹோல் கிட்லேயே பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் தான் வந்து நல்லாயிருக்கு. ஒன்று இந்த ஐஷேடோ, அந்த ஐஷேடோ தனியாகவே உங்களுக்கு வைக்கும், நீங்கள் அதுவே வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பெரிய கிட் வந்து வாங்கணும்னு அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மஸ்காராவும் நல்லாயிருக்கு. மஸ்காரா தனியாக ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டி எப்படி இருக்கும், லாங் டேர்மில் என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு. இதுதான் என்னோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஃபேன் வாங்கியிருந்தேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம்ல, ஸோ இந்த டைம் வந்து இந்த ஃபேன் போட்டுக்கலான்னு. இது வந்து மினி கூலர். இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்க க்யூட்டான ஒரு ஃபேன். இது அவ்வளோ காற்றுலாம் இதில் வரவே வராது. நம்ம பேப்பரில் விசிறும் போது என்ன மாதிரி காற்று வரும் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. நீங்கள் எதாவது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருந்தாலும் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இந்த செட்டிங் ஸ்ப்ரேலாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மிரர். இந்த மிரர் வந்து நம்ம பேக்கில் போட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி சின்ன மிரர் தான் இது. இதில் வந்து 2 ஃபெசிலிட்டி இருக்குது. ஒன்று ஃபேனு, இன்னொன்று லைட் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக க்யூட்டாக இருந்ததுனால இதை நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த மிரர் கேஸோட லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் இதில் ஃபேனும் இருக்குது. ஸோ முன்னாடி காமிச்ச ஃபேனோட இதில் வந்து நல்லாவே காற்று வருது. அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபைனல் லுக் நான் வந்து காமிக்க மறந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அண்டில் வீடியோ நெக்ஸ்ட் ரக்ஷா saying bye and take care of yourself. Bye.